ஆல்பபெட் 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 ஹிந்தி 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 பாட்சாலா உங்களை 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 அன்புடன் அன்புடன் வரவே 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 வரவே. வணக்கம். நாம் இந்த பாடத்தில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய சொற்களை பற்றி பார்க்கப் போகின்றோம். அக்கம் பக்கம் என்றால் ஆஸ்பாஸ், ஆஸ்பாஸ் என்று சொல்ல வேண்டும். அக்கம் பக்கம் என்றால் ஹிந்தியில் ஆஸ்பாஸ். அலுவலகம் என்றால் தப்தர், தப்தர். அலுவலகம் என்றால் தப்தர். அறை என்றால் கம்ரா, அறை என்றால் கம்ரா என்று சொல்ல வேண்டும். இடம் என்றால் ஜஹக், ஜஹக். இடம் என்றால் ஜஹக் என்று சொல்ல வேண்டும். கட்டிடம் என்பதை மகான், மகான் என்று சொல்ல வேண்டும். கோயில் என்பதை மந்திர், கோயில் என்பதை மந்திர் என்று சொல்ல வேண்டும். சந்து என்பதை களி, களி என்று சொல்ல வேண்டும். உலகம் என்பதை துனியா, துனியா என்று சொல்ல வேண்டும். ஊர் என்பதை காவ், காவ் என்றால் கிராமம். சகர் என்றால் நகரம். காவ் என்றால் கிராமம், சகர் என்றால் நகரம். ஊர் என்பதை காவ் சகர் என்று சொல்ல வேண்டும். கடல் என்பதை சாகர், கடல் என்பதை சாகர் அல்லது சமுத்ரா, சமுத்ரா என்று சொல்ல வேண்டும். கடை என்பதை துக்கான், கடை என்பதை துக்கான் என்று சொல்ல வேண்டும். அதேபோல் கடைத்தெரு என்பதை பாஜார் என்று சொல்ல வேண்டும். நம்ம தமிழில் பஜார்னு சொல்கிறோம், ஹிந்தியில் பாஜார் என்று சொல்ல வேண்டும். சாலை அதாவது ரோடு, சாலை என்பதை சடக் என்று சொல்ல வேண்டும். சாலை என்பதை சடக் என்று சொல்ல வேண்டும். தலைநகர் என்பதை ராஜ்தானி, தலைநகர் என்பதை ராஜ்தானி என்று சொல்ல வேண்டும். எண்ணிக்கை என்பதை சங்க்யா, சங்க்யா என்று சொல்ல வேண்டும். எண்ணிக்கை என்பதை சங்க்யா என்று சொல்ல வேண்டும். மூடி என்பதை டக்கன், மூடி என்பதை டக்கன் என்று சொல்ல வேண்டும். அடுப்பு அங்கீட்டி, அடுப்பு அங்கீட்டி என்று சொல்ல வேண்டும். சல்லடை என்பதை சல்னி என்று சொல்ல வேண்டும். சல்லடை என்பதை சல்னி என்று சொல்ல வேண்டும். சமையலறை என்பதை ரசோயி கர், கர் என்றால் வீடு என்று பார்த்திருக்கின்றோம். ரசோயி கர் என்றால் சமையலறை. ஆணி என்பதை கீழ் என்று சொல்ல வேண்டும். ஆணி என்றால் கீழ். இலை என்பதை பத்தா என்று சொல்ல வேண்டும். இலை என்பதை பத்தா. கல் என்பதை பத்தர் என்றும் சொல்ல வேண்டும். கல் என்பதை பத்தர். விளக்கு, விளக்கு என்பதை தியா என்று சொல்ல வேண்டும். விளக்கு என்றால் தியா. சட்டை என்பதை கமீஜ், சட்டை என்பதை கமீஜ் என்று சொல்ல வேண்டும். அதேபோல் ஊஞ்சல் என்பதை ஜுவா, ஜுவா என்று சொல்ல வேண்டும். ஊஞ்சல் என்பதை ஜுவா என்று சொல்ல வேண்டும். தோட்டம் என்பதை பகீசா, பகீசா என்று சொல்ல வேண்டும். எலும்பு என்பதை ஹட்டி என்று சொல்ல வேண்டும். எலும்பு என்பதை ஹட்டி என்று சொல்ல வேண்டும். கடிதம் என்பதை சிட்டி, சிட்டி என்று சொல்ல வேண்டும். சில்லறை சுட்டா, சில்லறை என்பதை சுட்டா என்று சொல்ல வேண்டும். விடுமுறை என்பதை சுட்டி, விடுமுறை என்பதை சுட்டி என்று சொல்ல வேண்டும். எருமை என்பதை பெய்ஸ், பைஸ் என்று எழுதியிருக்குது, உச்சரிக்கும் போது பெய்ஸ் என்று தான் உச்சரிக்க வேண்டும். எருமை என்றால் பெய்ஸ். எலி என்பதை சூகா, சூகா என்று சொல்ல வேண்டும். சத்தம் என்றால் சோர், சத்தம் என்றால் சோர். சாக்கடை என்றால் நாளா, சாக்கடை என்றால் நாளா. நினைவு என்றால் யாத், நினைவு என்றால் யாத். கழிவறை என்பதை டட்டி, டட்டி என்று சொல்ல வேண்டும். கழிவறை என்பதை டட்டி, டாய்லெட் என்பதை டட்டி என்று சொல்ல வேண்டும். கடைக்காரர் துக்கான்தார், கடைக்காரர் என்பவரை துக்கான்தார் என்று சொல்ல வேண்டும்.
சரி நண்பர்களே, இந்த பாடத்தை நன்கு பிராக்டிஸ் செய்து நன்கு மனனம் செய்து கொள்ளுங்கள். அடுத்த பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.